வலைதள சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தற்போது போக்குவரத்து காவல்துறையினர் சில பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலர் முதல் கார், கனரக வாகனங்கள் வரை உள்ள அனைத்து வாகனங்களிலும் இந்த எல்இடி விளக்கு, முகப்பு விளக்கு, எல்இடி விளக்கு எரிய விட்டு வராங்க. அதை அகற்றுவதற்காகவும் அந்த வெளிச்சத்தை குறைப்பதற்காக அந்த நடுப்பகுதியில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணியும் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இது வரவேற்புக்குரியது. காவல்துறையின் இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியது. ஏன்னா எல்இடி விளக்குகள் என்பது குறைந்த விலையில் கிடைக்கப்பட்டாலும் அது அதிக வெளிச்சத்துடன் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்துது. எதிரே வரும் வாகனங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ சாதாரணமாக மஞ்சள் பல்பு எரியும் போது ஒரு பக்கத்தில் அந்த லைட் எரிஞ்சால் கூட நமக்கு பார்வை கிடைக்கும். ஆனால் எல்இடி பல்பு தூரத்துலேருந்து எரியும் போது பார்த்தா கூட நமக்கு பார்வையை மறைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது பார்த்தவங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பாங்க, பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த எல்இடி விளக்குகள் முழுவதுமாகவே அகற்றுவது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் எல்இடி விளக்குகள் அதிக வெப்பத்தை வெளிப்படுத்துவதால் மின்சார குறைவு போன்றவை இருந்தாலும் அதிக வெப்பத்தை உண்டு பண்ணுறதால உடம்புக்கும் பல கெடுதல்களை ஏற்படுத்துது. பைபாஸ் சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா, புதிய பைபாஸ் சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் ஃபுல்லாக அதிகமான பவர் கொண்ட இந்த எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த விளக்குகளால் என்ன நன்மை தீமை அப்படின்னு பார்த்தா, நன்மைன்னு பார்த்தா நல்ல பளிச்சுன்னு ரோடு பகல் மாதிரி இருக்கும், அது ஒன்று தான் நன்மை. தீமைன்னு பார்த்திங்கன்னா, சைடில் வயல்வெளியில் சோளம், நெல் போன்ற பயிர்கள் விவசாயிகள் விளைவிக்கிறாங்க. இந்த பயிர்கள் விளைவிக்கப்பட்ட பயிர் நல்ல முறையில் விளைச்சலுக்கு வருது. ஆனால் பயிர் வளருதே தவிர இனப்பெருக்கம் இல்லை. இனப்பெருக்கம் இல்லைன்னா நெல் கதிர் விடுவது இல்லை, சோளம் கதிர் விட்டு சோளம் வர்றதில்லை. வெறும் செடி மட்டும் வளர்ந்து நிற்கிதே தவிர, இது மாதிரி ஒரு செடிக்கே இந்த நிலைமைனா மனுஷன் நமக்கு என்ன யோசிச்சு பாருங்கள். இன்று மனித வாழ்வைக்கு இந்த எல்இடி விளக்குகள் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது. எனவே இந்த எல்இடியை பொது இடத்துல பயன்படுத்தலாமே தவிர, இந்த மாதிரி வாகனங்களிலும் வீட்டில் கூட நம்ம பெருசாக பயன்படுத்துகிறது, அதிக வெளிச்சம் கொண்ட எல்இடிகளை பயன்படுத்துவதை தடை பண்ணணும். இப்போது காவல்துறை சாலைகளில் இந்த போக்குவரத்து வாகனங்களை மறித்து ஸ்டிக்கர் ஓட்டுறதாகட்டும், இல்லை எல்இடி பல்புகளை தடை செய்கிறதாகட்டும், இது மிகவும் வரவேற்புக்குரியது. காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் பாராட்டுகள். இதை முன்னெடுத்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, தயாரிப்பு கம்பெனி புது வண்டி எடுக்கும்போதே அதுலேயே எல்இடி பல்பு வச்சு கொடுக்குறாங்க. அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு கம்பெனி வெளியே வரும்போதே நீங்களே எல்இடி பல்பை முன்னிறுத்தி வெளியே அனுப்புனீங்கன்னா இது எங்கே போய் நிற்கும்னு தெரில. இந்த எல்இடி பல்புகள் பொதுவாக வாகனங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் நம்மளோட கருத்து. இந்த விபத்துக்களை தடுக்க இது இந்த பல்பு, இந்த விளக்கு, எல்இடி விளக்கு அந்த நடுப்புற ஸ்டிக்கர் ஒட்டுறதும் எல்இடி பல்புகளை அகற்றுவதும் விபத்தை தடுக்கவும் பயன்படும் என்பது தான் உண்மை. நன்றி.